இவங்களோட பேரு நித்யா அரவிந்த். இவங்க ஃபேமஸான ரைட்டரா இருப்பாங்க. இப்ப அவங்க படிச்ச ஸ்கூல்ல பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல பாக்கும்போது அவங்க படிச்ச காலகட்டத்துல நடந்த அழகான நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க. நித்யா 10th ஸ்கூல் டாப்பர். நித்யாக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஒரு அண்ணனும் இருக்கான். நித்யா அவங்க சித்தி சித்தப்பா வீட்டுல தான் தங்கி இருக்கா. அவங்க சித்திக்கு 2 பொண்ணுங்க. 2வது பொண்ணு பிரீத்தியும் நித்யாவும் ஒரே வயசு. 2 பேரும் ஒன்னாதான் படிக்கிறாங்க. பெரியப்பா பெரியம்மாவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். இவங்க ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. எல்லாரையும் போக போக பாக்கலாம். இப்ப வாங்க கதைக்கு போலாம். இங்க எப்பயும் போல நித்யாவும் பிரீத்தியும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. 90sல எல்லாம் ரேடியோல தான் பாட்டு கேட்பாங்க. அதுலயும் எப்பயாச்சும் தான் பாட்டு போடுவாங்க. அப்படி இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப ரேடியோல பாட்டு வருது. நித்யாவும் ரேடியோவோட சவுண்ட் வால்யூமை ஏத்திட்டு டான்ஸ் ஆடிட்டே ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்புறா. ஸ்கூலுக்கு வந்ததும் நித்யாவோட ஃப்ரெண்டு முடிவெட்டி இருக்கிறத காட்டுறா. அதை பார்த்துட்டு ரொம்பவே அழகா இருக்கு, ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொல்ல அவளோட ஃப்ரெண்டும் நீயும் கட் பண்ணிக்கோ, ரொம்பவே அழகா இருப்பேன்னு சொல்றா. நித்யாவும் அவ்வளவுதான், எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன தொலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ் ரூம் போறாங்க. கிளாஸுக்கு மேக்ஸ் மிஸ் வராங்க. மேக்ஸ் மிஸ் ரொம்பவே அழகா இருப்பாங்க. அழகாவும் கிளாஸ் எடுப்பாங்க. எக்ஸாம் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டைம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் யார் தெரியுமான்னு கேட்கும்போது நித்யாவும் எந்திரிச்சு நிக்கிறா. மேக்ஸ் மிஸ்ஸோ இந்த தடவை நீ ஃபர்ஸ்ட் வரல, அரை மார்க் வித்தியாசத்துல சஞ்சய் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு சொல்றாங்க. நித்யாவோட பேப்பரை குடுக்கறாங்க. நித்யாவும் பேப்பரை வாங்கிட்டு மார்க்க கவுண்ட் பண்றா. பார்த்தா ஒரு மார்க் மிஸ் ஆகுது. மிஸ் கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு மார்க் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி மார்க்க வாங்கி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துடுறா. அப்படியே கட் பண்ணா இங்க கதையோட கதாநாயகனை காட்டுறாங்க. இவனோட பேரு சமீர். நித்யாவுக்கு அப்படியே ஆப்போசிட். சமீர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அந்த வண்டியை புடிச்சுக்கிட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். எதிரில ஒரு கார் வருது. பார்த்தா அதுல இவங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் இருக்காரு. கார்ல பிரின்சிபல் இருக்கிறத பார்த்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. சமீரோ நேரா போய் பிரின்சிபலோட கார் மேல விழுந்து கார் கண்ணாடியும் உடைஞ்சிருது. அடுத்து சமீருக்கு என்னாச்சு, பிரின்சிபல் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னு அப்புறமா பாக்கலாம். இங்க நித்யாவும் பிரீத்தியும் வீட்டுக்கு வராங்க. அங்க அவளோட சித்தியும் அவங்களோட பெரிய பொண்ணு பூஜாவும் எங்கேயே கிளம்பிட்டு இருக்காங்க. நித்யாவும் எங்க கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இங்க 3வது தெருவுல இருக்கிற ஒருத்தங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நகை போட்டிருக்காங்க. அந்த நகையை காட்டுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. நித்யாவும் அவங்க பொண்ணுக்கு நகை போட்டா அதையே நீங்க பார்க்க போகணும், வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் தப்பு தானே, நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க எக்ஸாம் மார்க்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் தான் எங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு சொல்றா. பூஜாவும் எப்பவும் நீ தானே உன்னோட கிளாஸ் ஃபர்ஸ்ட், பிரீத்தி உன்னோட மார்க் என்னன்னு பிரீத்தியும் தயங்கிக்கிட்டே 17 மார்க் எடுத்திருக்குன்னு சொல்றா. அவ சித்தியும் அவங்க 2 பேரையும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறது முக்கியம் இல்ல, மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்றதுதான் முக்கியம். பூஜாவை நினைச்சு கவலை இல்ல, ஆனா பிரீத்திக்கு தான் நிறைய வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் போல. ஆனா நித்யா உன்ன நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா நீ பூஜா மாதிரி அழகாவும் இல்ல, வரதட்சணை கொடுக்கறதுக்கு உங்க அப்பா கிட்ட பணமும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. உங்களை கல்யாணம் பண்றதுக்கு சித்தப்பா எப்படி வந்தாரோ அதே மாதிரி எங்களை கல்யாணம் பண்றதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, என்ன பாத்துக்கலாம் விடுங்க சித்தின்னு போட்டு